Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்பைசி எக் ரோஸ்ட் ஃப்ரை தான் நம்ம பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடைசி வரலும் பாருங்க. இதுக்கு வந்து நான் வேக வச்ச முட்டையை வந்து 4 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். சோ இத வந்து நம்ம 1 by 1 நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு pan எடுத்துக்கோங்க. pan ஹீட் ஆன உடனே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் இருந்தா போதும். இதுல மஞ்சள் வந்து ஒரு பிஞ்ச், மிளகாய்த்தூள் ஒரு பிஞ்ச், உப்பு வந்து ஒரு பிஞ்ச், இது எல்லாத்தையுமே வந்து ஆயில்லயே வந்து mix பண்ணிக்கலாம். இப்போ நல்லா mix பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையை வந்து 1 by 1 ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக் எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எக் எல்லாத்தையுமே வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே பேன்லயே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு பட்டை 1, கிராம்பு 2 அண்ட் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, இதையும் வந்து நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை. இதையும் ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா குக் ஆயிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியை. இப்போ மூடி போட்டு தக்காளியை நல்லா வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு டைம் வந்து கலரி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 1 by 1 மசாலா ஐட்டம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கறி மசால் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரலும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா கொதி வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே குக் ஆயிருச்சு. இது ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை வந்து 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ முட்டையெல்லாம் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் கிரேவி எல்லாம் தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
சூப்பரான சுவையான ஸ்பைசி எக் ரோஸ்ட் ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த ரோஸ்ட் வந்து எதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரச சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், மெயினாக வந்து ஃப்ரைட் ரைஸ் டிஷ்க்கு வந்து நல்லாயிருக்கும். நான் எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன், அதுக்கு சைடிஷாக வந்து எக் ரோஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோ. சிக்கன் பிரியாணி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் கடைசி வரலும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.